ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு பரிவர்த்தனை என்றால் என்ன? பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது அது எவ்வாறு பலனை தரும் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் வக்ரமடையும் பொழுது நன்மையா தீமையா என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு விளக்கம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் என்னுடைய வீடியோவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். பரிவர்த்தனை என்றால் என்ன? பாருங்க, பரிவர்த்தனை அப்படிங்கும்போது இரண்டு கிரகங்கள் தங்களின் வீடுகளை பரிமாறிக்கொள்ளும். இரண்டு கிரகங்கள் தங்களின் வீடுகளை பரிமாற்றிக்கொள்வது பரிவர்த்தனை. பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தத்தமது வீடுகளினுடைய ஆட்சி பலத்தை பெறும். எந்த இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனையில் இருக்கிறதோ பரிவர்த்தனைக்கு பிறகு அவை ஆட்சி பலத்தை பெறும். சரிங்களா? முதல்ல பரிவர்த்தனை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் பரிவர்த்தனை பற்றி நான் போட்டிருக்கிறேன். இப்போ என்னென்னா, பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை பற்றி ஒரு 2-3 உதாரணத்தோடு பார்க்கலாம். இந்த பரிவர்த்தனை சில நேரங்களில் நல்ல பரிவர்த்தனை இருக்குது. சில நேரங்களில் அது ஏண்டா இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் ஆணுச்சு அப்படிங்கிற மாதிரியும் நினைக்க தோணும். சில தருணங்களில் பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை, சில பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை அல்ல. ஒரு கேந்திர திரிகோணாதிபதியினுடைய பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும், இப்போ 5-7 கிரகங்களுடைய பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. 6-8 பாவாதிபதியினுடைய பரிவர்த்தனை அது ஒரு சிறப்பான பரிவர்த்தனை என்று நம்ம அழைக்க முடியாது. ஆக பரிவர்த்தனை என்பது இரண்டு கிரகங்கள் தங்களின் வீடுகளை பரிமாற்றிக்கொள்ளும். பரிமாற்றம் பெற்ற பிறகு அவை ஆட்சி பலத்தை பெறும். ஆட்சி பலத்திற்கு நிகரான பலன்களை தன்னுடைய தசாபதி காலகட்டத்தில் கொடுக்கும் என்பது தான் இதனுடைய விளக்கம். இப்போ மீனத்தில் குரு பகவான், இது அவருடைய ஆட்சி வீடு. கும்பத்தில் சனி பகவான், இது சனியினுடைய ஆட்சி வீடு இல்லையா? இது நமக்கு தெரியும். இப்படி இல்லாமல் மாறி கும்பத்தில் குருவும் மீனத்தில் சனி இருக்குன்னு வச்சிங்களேன். சனியினுடைய வீட்டில் குரு நிற்கிறார், குருவோடைய வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ இரண்டு கிரகங்களும் தங்களின் வீடுகளை பரிமாறிக்குது. இதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை என்பது தீய பரிவர்த்தனை என்பது லக்ன பாவத்தை பொறுத்து அமையும். சரிங்களா? லக்ன பாவத்தை பொறுத்து அமையும். இப்போ இந்த குரு பகவான் தன்னுடைய தசாபதி காலகட்டத்தில் எந்த லக்னமோ இருக்கட்டும், தன்னுடைய தசாபதி காலகட்டத்தில் குரு தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குமோ அந்த மாதிரி பலன்களையும், சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை தருமோ அந்த மாதிரி ஆட்சி பலத்தை பெற்று தன்னுடைய தசாபதி காலகட்டங்களில் பலனை தரும். சில நேரங்களில் அந்த லக்னத்திற்கு எதிரடையான பண்புகளும் இதில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மற்றொரு எடுத்துக்காட்டு வச்சுப்போம். இப்போது மகரத்தில் குரு, மீனத்தில் சனி, இந்த மாதிரி பரிவர்த்தனை நிறைய ஜாதகங்களில் பார்க்கலாம். இந்த திருமண காலகட்டங்களில் இருக்கின்ற அந்த இப்போதைக்கு திருமண காலகட்டத்தில் இருக்கின்ற நிறைய ஜாதகங்களுக்கு இந்த பரிவர்த்தனை இருக்குது. சனியனோட வீட்டில் குரு பகவான், குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். இப்போது கன்னி லக்னத்திற்கு 5ஆம் பாவாதிபதி சனி 7 இருக்கிறார், 7ஆம் பாவாதிபதி குரு மகரத்தில் இருக்கிறார். அப்போது இது ஒரு நல்ல பரிவர்த்தனை. சரிங்களா? அப்போது இது என்னென்னா, கன்னி லக்னம்
5ஆம் பாவாதிபதி குரு 7ஆம் வீட்டுக்கு போயிடுவார். 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ 5-7 பரிவர்த்தனை. ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்துக்கு போகிறார், கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிறார். இந்த பரிவர்த்தனை இது. சரிங்களா? இப்போ இந்த நேரத்தில் சனி தசை வந்தால் யோகம், குரு தசை வந்தால் இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தினுடைய ஆட்சி பலத்தை பெற்று கன்னிலக்கணத்திற்கு அது பாதகத்தை கொடுத்துருவார். இது நல்ல பரிவர்த்தனை தான். 5-7 பாவதிகளுடைய பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. கன்னிலக்கணத்தை பொறுத்தவரையிலும் 5 கூடிய சனி பகவான் 7இல் இருக்கிறார், 7 கூடிய குரு பகவான் 5இல் இருக்கிறார். இந்த இடத்துல குரு நம்ம நீசம்னு எடுத்துக்க தேவையில்லை. 7ஆம் பாவாதிபதி நீசம் ஆயிடுச்சு, அப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படி எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? அப்போது இந்த குரு சனி 2 கிரகங்களும் பரிவர்த்தனை அடையும் பொழுது இந்த காலகட்டத்தில் என்ன தசா புத்திகள் நடப்பில் இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் திருமணமான காலகட்டமா, திருமணத்திற்கான காலகட்டமா, ஒரு 25-26 வயசு நடக்குதா அப்படிங்கும் பொழுது இவர்களுக்கு குரு திசை வராமல் இருப்பது நல்லது. குரு திசை வந்துச்சுன்னு சொன்னால் இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தினுடைய ஆட்சி பலத்தை செய்வார். அப்போ கன்னிலக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்தால், ஆட்சி பலத்தை பெற்றால், கன்னிலக்கணத்திற்கு குரு பாதகாதிபதி என்கின்ற வகையில் குரு திசை திருமண வாழ்வில் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துரும். சரிங்களா? சப்போஸ் இந்த குரு வக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கோ, சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறார். சூரியனுக்கு 7இல் குரு வக்ரம். இப்போ இந்த குரு சனி பரிவர்த்தனை ஆகிறாங்க, குரு வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் குரு திசையே நடந்தாலும் இவர்களுக்கு திருமண வாழ்வில் பிரச்சனை இருக்காது. இன்றைய தலைப்பே அதான். பரிவர்த்தனை கிரகம் வக்ரம் பெற்றால் நன்மையா தீமையா? சரிங்களா? ஸோ மறுமுறை சொல்கிறேன் பாருங்க. கன்னி லக்னம், 5ஆம் பாவாதிபதி 7இல், 7 கூடிய குரு 5இல் இருக்கிறார். தற்பொழுது திருமண காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குரு திசை வருது. அப்போ குரு என்னாகும்? ஆட்டோமேட்டிக்கலி 7ஆம் வீட்டு பலன்களை வலுத்து செய்யும். 7ஆம் வீட்டில் குரு ஆட்சி பெற்றால் என்ன பலனை தருமோ அந்த பலனை கொடுக்கும். நம்ம என்ன நினைப்போம்? சனியும் குருவும் பரிவர்த்தனை பெற்று 7ஆம் இடத்துக்கு குரு போகும் பொழுது கன்னிலக்கணத்திற்கு பாதகாதிபதி, கேந்திராதிபதி, மாரகாதிபதி, அப்போ தோஷத்தை கொடுப்பார். கேந்திராதிபதி தோஷத்தை விளைவிப்பார். பாவகிரகங்கள் வழுக்கக்கூடாது. அப்போ கன்னிலக்கணத்திற்கு பாதகத்தை செய்கின்ற குரு பகவான் 7இல் ஆட்சி பலத்தை பெறும் பொழுது கண்டிப்பாக குரு தசை வரும் பொழுது தீங்குகளை தரும் என்று நம்ம நினைப்போம். பாதகத்தை செய்ய வேண்டிய குரு இங்கு வக்ரம் அடைகிறார். பரிவர்த்தனை மூலம் அவர் ஆட்சி பலத்தை அடைகிறார். 7ஆம் பாவாதிபதி வக்ரம் அடைகின்ற நிலையில் அவர் பாதகத்தை செய்ய மாட்டார். அப்போ குரு தசையில் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? மற்றொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 7இல் செவ்வாய், 10இல் சனி. இதுவும் பாருங்க பரிவர்த்தனை. இது செவ்வாயோட வீடு, இது மேஷமனை. செவ்வாயோட வீட்டில் சனி பகவானும் சனியோட வீட்டில் செவ்வாயும் இருக்கின்றார். சரிங்களா? இப்போ இது ஒரு பரிவர்த்தனை. 2 கிரகங்கள் தங்களின் வீடுகளை பரிமாறிக்கொள்ளும். இப்போ இந்த நேரத்தில் செவ்வாய் திசை வரும் பொழுது செவ்வாய் 10ஆம் இடத்து பலன்களை செய்யும். சனி அதாவது நின்ற வீட்டு பலன்களையும் செய்யும். ஆனால் செவ்வாய் இங்கே உச்சமாக இருக்குது. 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் எந்த பலனை செய்யுமோ அந்த பலனையும் இந்த செவ்வாய் செய்யும். சனி திசை சப்போஸ் வந்துச்சுன்னா சனி இங்கே நீசன் எடுத்துக்க வேண்டாம். சனி பகவான் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கும் பொழுது எந்த மாதிரியான பலன்களை தருமோ அந்த பலனை சனி செய்யும். நீச பலனை கொடுக்காது. ஸோ பரிவர்த்தனை பெற்றதனால் சனிக்கு ஆட்சி பலம் கிடைக்கும், செவ்வாய்க்கு ஆட்சி பலம் கிடைக்கும். 2 கிரகங்கள் தங்களின் வீடுகளை பரிமாறிக்கொள்ளுது. ரைட்டா? இப்போ லக்னத்தில் சூரியன் இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல செவ்வாய் பரிவர்த்தனை அடைகிறார். அதே சமயத்தில் இந்த செவ்வாய் வக்ரம் அடைகிறார். சரிங்களா? அப்போ 10ஆம் பாவாதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தை பெற்று வக்ரமடையும் பொழுது கடகலக்கணத்திற்கு அந்த தசை தொழில் சார்ந்த வகைகளில் சில தொந்தரவுகளை கொடுக்கும். ஏன்னா கடக லக்னம் 10 கூடை செவ்வாய்
வக்ரம் அடையாமல் இருந்தால் செவ்வாய் ஆட்சி பலத்தை பெறும். ஆட்சி பலத்தை பெற்று வக்ரம் அடையும் பொழுது 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம் சம்பந்தப்பட்ட வகைகளில் செவ்வாய் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவம் சார்ந்த வகைகளில் வக்ரம் அடையும் பொழுது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். சரி, இப்போ இதே சூரியன் இங்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துல செவ்வாய் வக்ரம் அடையலை, சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கின்றார். இப்போ இங்கே பாருங்கள், சனி செவ்வாய் பரிவர்த்தனை, சனி வக்ரம். நமக்கு தெரியும், ஒரு கிரகம் நீசம் பெற்றால், நீசம் பெற்று வக்ரம் அடையும் பொழுது அது நார்மலாக உச்ச பலத்திற்கு தகும், உச்சத்திற்கு நிகரான பலனை கொடுக்கும். இது ஒரு பக்கம். இப்போ கடகலக்கணத்திற்கு 7க்குடைய சனி பகவான் பரிமாற்றம் அடையும் பொழுது 7ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தை அடைகிறார். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், கடகம் சிம்ம லக்னத்திற்கு 7க்குடைய சனி பகவான் ஆட்சி பலத்தை நேரடியாக பெறக்கூடாது. ஏன்னா லக்னத்திற்கு பாவர். கடகலக்கணத்திற்கு 7 மற்றும் 8க்குடைய கிரகம் சனி. நீசம் பெற்றால் நல்லதா? நீசம் பெற்றாலும் தப்பு தான். நார்மலாக நீசம் பெற்றாலும் தப்பு தான். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் கடகலக்கணத்திற்கு 7ஆம் பாவாதிபதியான சனி பகவான் பரிவர்த்தனை பெறும் பொழுது அவர் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடைகிறார். அப்படி ஆட்சி பலத்தை பெற்று சனி திசை வந்த உடனே, சப்போஸ் இவங்க திருமண காலகட்டத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக திருமண வாழ்வில் பிரச்சனைகள் உண்டு பண்ணும் இந்த சனி பகவான். இப்போது இந்த சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார். ஆட்சி பல பரிவர்த்தனை மூலமாக சனி ஆட்சி பலத்தை அடைகிறார். 7க்குடைய சனி வக்ர நிலையில் இருக்கும் பொழுது 7ஆம் இடத்தினுடைய தீய பலன்களை தரமாட்டார். பொதுவாகவே கடகம் சிம்ம லக்னத்திற்கு 7க்குடைய சனி பகவான் வக்ரம் பெற்றால் நல்லது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பரிவர்த்தனை கிரகம் வக்ரம் பெற்றால் இது நன்மையை தரும். சரிங்களா? மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ கன்னி லக்னம், இங்க செவ்வாய், இங்க சுக்கிரன். இது ஒரு பரிவர்த்தனை பாருங்க. இது 2 8ஆம் பாவாதிபதிகள் பரிவர்த்தனை. கன்னி லக்னத்திற்கு 2க்குடைய சுக்கிரன் 8ஆம் இடத்துலையும் 8க்குடைய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். அப்போ செவ்வாய் சுக்கிரன் 2 கிரகங்கள் தத்தமது வீடுகளை பரிமாறிக்கொள்கின்றன. தன்னுடைய வீடுகளை பரிமாற்றிக்கொண்டு அந்த கிரகங்கள் தங்களின் வீடுகளில் அமர்வதால் அவை ஆட்சி பலத்தை பெறுகின்றன. இப்போ இந்த சமயத்தில் என்ன தசா புத்திகள் நடப்பில் வருதுன்னு பாருங்க. இந்த நேரத்தில் செவ்வாய் திசை வந்துச்சுன்னா தப்பு. கன்னி லக்னத்திற்கு ஆகாத கிரகமான செவ்வாய் 2ஆம் இடத்தில் அமர்ந்து பரிவர்த்தனை மூலமாக அவை 8ஆம் இடத்தில் போய் ஆட்சி பலத்தை பெறும் பொழுது 8ஆம் இடத்தினுடைய தீய பலன்களை கொடுக்கும் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில். இப்போ செவ்வாய் திசை வரல அப்படின்னா இந்த பரிவர்த்தனை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஸோ பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் நன்மையானாலும் தீமையானாலும் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் செய்யும். அப்போ இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசையும் வரல, சுக்கிர திசையும் வரலன்னு சொன்னால் இந்த பரிவர்த்தனை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. நோ நீட் டு கன்சிடர். சரிங்களா? அப்போ கன்னி லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் என்ன பலனை தருமோ அந்த பலனையும், 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தால் என்ன பலனையும் தருமோ அந்த பலன்களை 2 கிரகங்களும் அவர்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் செய்வார்கள். சரிங்களா? இப்போ இந்த செவ்வாய் வக்ரமா இருக்குன்னு வச்சுப்போம். சூரியனுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று செவ்வாய் திசை நடந்தாலும் இந்த அட்டமாதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தை பெறும். செவ்வாய் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது 8ஆம் இடத்தினுடைய தீய பலன்களை அங்கே குறைக்கும். சரிங்களா? 8ஆம் இடத்தினுடைய தீய பலன்கள் நடக்காது. அப்போ இந்த செவ்வாய் ஒரு தீய ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் வக்ர நிலையில் இருக்கும் பொழுது தீய ஆதிபத்தியத்தை, தீய பண்புகளை கொஞ்சம் குறைத்து செய்கின்ற நிலைக்கு தள்ளப்படுவார். ஸோ இந்த பரிவர்த்தனையில் சில பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை, சில பரிவர்த்தனை நமக்கு ஆகாத பரிவர்த்தனை ஆகிடும். சரிங்களா? மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு பரிவர்த்தனை.
7ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கின்றார், 8ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். இப்போ இந்த இணைவு இந்த பரிவர்த்தனை பாருங்கள், 7 கூடிய கிரகம் 8இல், 8 கூடிய கிரகம் 7இல் இருக்கின்றது. அப்போ இது 7 8ஆம் பாவாதிபதியினுடைய பரிவர்த்தனை. சரிங்களா? இப்போ இந்த நேரத்தில் என்ன தசா புத்திகள் வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ விருச்சிக லக்னத்திற்கு சப்போஸ் இந்த பரிவர்த்தனை கிரகம் பெற்று புதன் திசை நடப்பில் வருமாயின் கண்டிப்பாக தொந்தரவுகள். இப்போ பரிவர்த்தனை மூலமாக புதன் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். விருச்சிக லக்னத்துக்கு புதன் திசை ஆகாத திசை, கண்டிப்பாக அந்த புதனுடைய தசாமுத்தி காலகட்டங்கள் கடுமையான கெடுபழங்களை தருகின்ற சூழலில் அமையும். சரிங்களா? சப்போஸ் இந்த புதனுடன் சனி, இப்போ இங்கே பாருங்கள் 8ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார், சனி சுக்கிரன் காம்பினேஷன் அது. இந்த புதன் பரிவர்த்தனை அடையும் பொழுது புதன் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். 8ஆம் இடத்துக்கு போகும் பொழுது அங்கே சனியினுடைய தொடர்பு கிடைக்கும். 8ஆம் இடத்துக்கு போயிடுவார்னா 8ஆம் இடத்தினுடைய ஆட்சி பலத்தை, 8ஆம் இடத்தில் அந்த புதன் ஆட்சி பெற்றால் என்ன பலனை தருமோ அந்த மாதிரியான பலன்களை ஸ்ட்ராங்காக செய்யும் புதன் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில். சரிங்களா? சப்போஸ் இந்த இடத்துல சனி பகவான் நிற்கும் பொழுது இந்த புதனோட இணைகின்ற தன்மையை கொடுக்கும் பொழுது புதன் திசை கண்டிப்பாக மிகப்பெரிய கெடுபலன்களை கொடுக்கும். சனி இங்கே இருந்தாலும் சரி, இங்கு இருந்தாலும் சரி. இப்போ விருச்சிக லக்னத்துக்கு ஆகாத கிரகம் சனியும் புதனும். சரிங்களா? இப்போ இந்த அமைப்பு பாருங்கள், இந்த இணைவு சரியான இணைவு அல்ல. விருச்சிக லக்னத்திற்கு 3ஆம் பாவாதிபதி சனி, 8 கூடிய கிரகம் புதன். இந்த புதன் சனி இணைவு 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அது தவறு. சரிங்களா? ஸோ பரிவர்த்தனை மூலம் புதன் 8ஆம் இடத்துக்கு போனாலும் 8ஆம் இடத்தினுடைய ஆட்சி பலத்தை பெறும் பொழுது அதுவும் தவறு. சில பரிவர்த்தனைகள் ஜோதிடத்தில் நன்மை பயக்கின்ற வகைகள் இருக்கும், சில பரிவர்த்தனை ஜோதிடத்தில் சரியில்லாத தீமைகளை தருகின்ற ஒரு சூழலில் ஜாதகரை தள்ளிவிடும். சரிங்களா? ஸோ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் வேறொரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.